வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா கோஷத்தோடு நம்ம இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி தைப்பூசத்தோட 21 நாள் விரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். 48 நாள் விரதம் இருக்க முடியாது, அதை ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கணும். நம்ம செவ்வாய்க்கிழமை தான் ஆரம்பிக்க போகிறோன்றவங்க 21 நாள் விரதம் இருக்கலாம். முடியாதவங்க 6 நாள் விரதமும் இருக்கலாம், இல்லை அன்றைக்கி ஒரு நாளும் இருக்கலாம். வேலைக்கு போகிறோன்றவங்களாலாம் முடியாது, அன்றைக்கி ஒரு நாளும் இருக்கலாம். இது விரதன்றது நம்ம சஷ்டி விரதம் மாதிரி 6 நாள் சாப்பிடாமல் இருக்கணும், ஒரு பொழுது இருக்கணும், இல்லை ஒரு வேளை சாப்பிடணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. மாலை போட்டுட்டு பெரும்பாலும் மாலை போட்டுட்டு இருக்கலாம். வேலைக்கு போகிறவங்க மாலை போட முடியாதுன்றவங்க மாலை போடாமலும் அப்படியும் இருக்கலாம். இது காலையில் நம்ம எப்பவும் போல் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நல்ல வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கந்த சஷ்டி கவசம் கோயில்லையும் படிக்கலாம், வீட்லேயும் படிக்கலாம். வீட்டில் விளக்கேற்றி நெய்வேத்தியமாக எதனா ஒன்று நம்மளால் முடிஞ்சதை நம்ம ஐயனுக்காக படிச்சுட்டு விரதத்தை ஆரம்பிக்கலாம். செவ்வாய்க்கிழமை தினமும் கோயிலுக்கு போகிறவங்களும் முடிஞ்சால் போகலாம், முடியாதவங்க வீட்லேயே கந்த சஷ்டி கவசம் படித்து பூஜையை கண்டினியூ பண்ணலாம், விரதத்தை கண்டினியூ பண்ணலாம். முடியாதவங்க அன்றைக்கி ஒரு நாள் இருப்பாங்க, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். காலையில் கோயிலுக்கு போயிட்டு ஆரம்பிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு வீட்டில் நம்ம நார்மலாக கிருத்திகைக்கு இலை போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சாப்பாடு சாம்பார் வடை பாயசத்தோடு இலை போட்டு விரதத்தை முடிக்கிறவங்களும் முடிப்பாங்க. இது என்னன்னாக்கா நம்ம கந்த சஷ்டி விரதத்தில் எப்படி நம்ம நினச்சது நடக்குது அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்புகிறோமோ, நிறைய பேருக்கு நம்புகிறோன்றது கிடையாது, நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அந்த மாதிரி தான் தைப்பூசமும். வருஷத்தில் வர வருஷத்தில் 325 நாளில் அந்த 48 நாள் முருகருக்காக நம்ம இருக்க போகிறோம். அந்த 48 நாளும் இருக்க முடியாதவங்க 21 நாள் இருக்கலாம். செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்குது 21ஆம் தேதி. இது பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும். நம்ம முருகா அப்படின்னு முருகருடைய நம்ம ஐயனுடைய காலை தொட்டு கும்பிட்டாலே போதும். மனசார கும்பிடணும். மற்றவங்க கும்பிடுறாங்க, பக்கத்து வீட்டுக்கார் போகிறாங்க, எதிர் வீட்டுக்கார் போகிறாங்க, அப்படி போகக்கூடாது. நம்ம மனசார கும்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக முருகர் நமக்காக மனம் இறங்கி வருவார். நம்ம மனமுருகி வேணுன்னா அவர் மனம் இறங்கி வருவார். யாரெல்லாம் விரதம் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் ஒரு நாள் இல்லைன்னா 6 நாள் தான் விரதம் இருக்க போகிறேன். யாரெல்லாம் 21 நாள் விரதம் இருக்க போகிறீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் விரதம் இருக்க முடியலைன்னா கூட வீட்டிலேயே 21 நாளும் கந்த சஷ்டி படிப்பேன். நான் 48 நாள் ஆரம்பிக்கல, 21 நாள் தான் நான் ஆரம்பிக்க போகிறேன். இந்த 21 நாள் விரதம்ன்றது எப்படின்னா, 48 நாளோ இல்லை 21 நாளோ நான் மெயினாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஏன்னா மோஸ்ட்லி அது எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா, நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கணும். அதே மாதிரி வீடு சுத்தபத்தமாக இருக்கிறதுக்கு பேர் தான் அந்த நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறதுன்றது. யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள்.